அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இதில் குக்கிங் vlog போட்டு ரொம்ப நாள் ஆமா, ஆச்சு. இன்னைக்கு பார்க்க போற vlog பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்தா அதுவும் ரேஷன் அரிசியிலே எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சிம்பிளா கேட்டிருந்தாங்க. அதாவது வேற எதுவும் மாவு சேர்க்காம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அரிசியை கழுவி காய வச்சு வளர்த்தி மாவு மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன். அதான் இவங்களோட ஏழாம் அறிவை வச்சு யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி வந்திருக்கோம் பண்ண போறோம். எல்லாரும் பண்றது தான். அந்த மாவு மட்டும் மொத்தமாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அதுலேருந்து நம்ம ஒன்றா பண்ணலாம். அந்த வகையில் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது முறுக்கு. பேஸே அந்த மாவு தான். இல்லையா? அந்த மாவு மட்டுமே வச்சு சிம்பிளா ரொம்ப டேஸ்டா கரகரன்னு நல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை. எல்லாரும் நினைப்பீங்க ரேஷன் அரிசியில நல்லா இருக்கான்னு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நீங்க வேணா குழந்தைங்களுக்கு வந்துட்டா ஸ்கூலுக்கு வந்தோம்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. இது பண்ணி வச்சுட்டு பால போட்டுட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக பசங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க. உடம்புக்கு ஒன்றும் செய்யாது, ரொம்ப நல்லது. அது வாங்க எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாங்கிறத வீடியோ பார்க்கலாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் போட மாட்டேன்றீங்க. பண்ணிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பண்ண போகிறவங்களுக்கு இன்னும் தேங்க்ஸ். கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ஈஸியாக பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ரேஷன் அரிசியில் பச்சரிசி மாவு. இதை பாருங்க, ரேஷன் அரிசி என்னன்னா காய வச்சு அலசி காய வச்சு அரைச்சி வச்சுருந்த மாதிரி மிஷினில் பாருங்கள். இப்போ இதை வச்சு நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், முறுக்கு பண்ணுறோம். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், இதால் ஒரு டம்ளர் மாவு எடுத்துட்டு போட்டுருக்கேன் பாருங்க. நான் மாவு வறுக்கல, ஒன்றும் செய்யலை, அப்படியே கரைஞ்சி காய வச்சு அரைச்ச மாவு தான் அது. இதுலேருந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதை போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு என்னென்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எள்ளு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் உப்பு, தேவையான அளவு பெருங்காயம். அப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், இதில் வெண்ணெய் போடலாம். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போடலாம். நான் வெண்ணெய் இல்லை என்கிட்ட, அதனால் என்ன செய்வேன், ஒரு குழிக்கண்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சது அந்த எண்ணெயை மாவில் ஊற்றிட்டு பிசைய போகிறேன். அதுக்கப்புறம் மாவு பிசைக்கிறதுக்கு வெந்நீர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு நான் 1.5 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், மாவு ஒன்றும் தண்ணி இருக்கும். நான் இதில் 1.5 டம்ளர் மாவு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஊற்றி நான் பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள், அடுப்பில் எண்ணெயை சுட வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் காய்ஞ்சிருக்கு. முறுக்கச்சில் ரெடியாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாவு ஒரு டம்ளர் மாவு பாருங்கள் வறுக்கவே இல்லை, நான் அப்படியே தான் அடுத்த பண்ணுறேன். நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. ஜீரகத்தை ஏற்கனவே கசிய நிறையா வச்சுருக்கேன். எள்ளு போட்டுக்கலாம். உப்போட நல்லா கலந்துக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். அவளையே நம்ம இடியாப்பம், கொழக்கட்டை, பால் கொழுக்கட்டை, தட்டை, உப்பு உருண்டை எல்லாம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் காய வச்சுக்க பாருங்கள். எண்ணெய் நல்லா பத்த காயில் ஊற்றணும். வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கலாம், வெண்ணெய் உருக்கி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வெண்ணெய்க்கு போல் எண்ணெய், இது ரொம்ப சிம்பிள், எல்லோரும் பண்ணக்கூடிய முறுக்கு தான் அது. இதாக எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. இங்கேயும் நான் முறுக்கு பிடிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக வச்சுட்டேன் பாருங்கள். எண்ணெயும் காஞ்சிட்டுருக்கு. இந்த நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். உப்பு, ஜீரகம், பெருங்காயம், எள்ளு எல்லாம் போட்டாச்சு. அதுக்காக எண்ணெய் காஞ்சாச்சு. கை சுடும் பார்த்து வச்சு கைவிங்க. இந்த ஸ்பூனில் கழிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாவோடு எண்ணெய் எல்லாம் கலப்புங்க. இந்த எண்ணெய் மாவோடு மிக்ஸ் ஆகணும். இது பிடிக்கிறது பாருங்க. ஸோ எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். எண்ணெய் காய வச்சு பார்த்தீங்களா, இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். மொத்தம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கையை போட்டுறாதீங்க, சுடும். மெதுவாக கொஞ்சம் கழிச்சு ஆறி போயிடும். கை பொறுக்க சுடு பண்ணி நம்ம கையால் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது மாவுலாம் வறுக்க வேண்டாம். வறுத்து மாலை நல்லாயிருக்கும். மேலே பொட்டுக்கலை மாலை போட்டு பண்ணுறாங்க இல்லையா, இது எதுவும் போடாமல் ப்ளைனாக வெறும் ரேஷன் அரிசி மாவே யூஸ் பண்ணி 1 கப்பு மாவுக்கு 1.25 கப்பு தண்ணியா? தண்ணி 1.25 வச்சுருக்கேன். எவ்வளோன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ தண்ணி இருக்குதா என்ன பார்த்துக்கலாம். 1.25 டம்ளர் வச்சுருக்கேன். ஒன்றே போதும். 1 to 1.25 தண்ணி வச்சுருக்கேன், சரியாக இருக்கும் உங்களுக்கு.
ஏன்னா சில அரிசி வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி தண்ணி கூட வாங்கும் ஒரு மாவு, ஒரு சில மாவு கம்மியாக வாங்கும். இப்போ கொஞ்சம் கை சூடு வந்து கையை போட்டுக்கலாம். இப்போ சூடாக தான் இருக்குது. சில என்ன பண்ண வேண்டிங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க பார்த்தீங்களா, அதுலேயும் உப்பு எண்ணெய் விட்டுப்பாங்க. சரிங்களா? நான் அப்படி விட, ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆனால் கூட யூஸ் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் பாருங்க வேஸ்ட்டாக நம்ம தண்ணி வெளியே தண்ணி குடிச்சிக்கலாம் நம்ம. அதனால் நான் இதுலேயும் உப்பு எண்ணெயும் போட்டுட்டேன். அப்படியும் போட்டுக்கலாம், நம்ம தண்ணியிலே போட்டுக்கலாம். உப்பு எண்ணெயும் தண்ணியிலே போட்டு அப்போ தண்ணி மிந்து வச்சுங்களேன், அந்த தண்ணி எனக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா உங்களுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், மாவுலேயே எல்லாம் போட்டுவிட்டேன். நீங்கள் தண்ணியிலையும் போட்டுக்கலாம். தண்ணியிலே எண்ணெயும் உப்பையும் போட்டு, அதே தண்ணி உங்களுக்கு தெரியாது இல்லையா, பர்ஃபெக்டாக தெரியாது நமக்கு, எவ்வளவும் தெரியாது நமக்கு. அதனால் மீந்தாலும் மீந்துடும் இல்லையா உங்களுக்கு. அதனால் நான் இதில் மாவில் போட்டுட்டேன். உங்களுக்கு சரிப்பட நீங்கள் தண்ணியிலே போட்டுக்கலாம், எண்ணெயும் உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்சத்தில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மாவு மூடி வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து அந்த டம்ளரில் 1.25 டம்ளர் ஊற்றி வச்சுருந்தேன். இதை ஒரு மாவு ஒன்று எடுத்து பார்த்தீங்களா, இதில் தண்ணி வந்து 1.25 டம்ளர் ஊற்றி வச்சுருந்தேன். 1 டம்ளர் தண்ணி எங்களுக்கு வாங்கியிருக்கு. அது மாவு பொறுத்து ஜலம் உங்களுக்கு. சரிங்களா? மாவு பந்து போல் வந்துருக்குதுல்ல. இந்த பாருங்கள் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள் மாவு பாருங்கள். இந்த பாருங்கள் சாதாரண முறுக்கு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதை பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சாச்சு. நான் 2ஆக பிரித்து இது பாருங்க குழாயில் அச்சில் போகிற அளவுக்கு மாவு ஊட்டி வச்சுருக்கேன். இது பாருங்க எண்ணெய் தெரிய மாவு அடி வச்சுக்க பாருங்கள். இதை எண்ணெய் தெரிய வச்சுருக்கேன். நான் உள்ளே அச்சு போட்டுக்க பாருங்கள். என்னாச்சு? முறுக்கு 3 அச்சு. இது நம்ம இஷ்டம் தானே, நம்ம இதான் போட்டுக்கலாம். இது தேங்காய் உள்ளே தான் போட்டுக்கோங்க. இந்த 3 ஓட்டை இது போட்டிருக்கேன். இதை பாருங்கள். வேறு ஒன்று பெருசு, இது பழசு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், அது எங்கேயும் தெரில, எப்படியாவது காணப்படுத்து. இது அப்போ எனக்கு கல்யாணத்துக்கு அம்மா கொடுத்தது பாருங்கள். இதில் மாவு போட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் தண்ணி மாவு போட்டுச்சேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் தட்டில் எண்ணெய் தண்ணி வச்சுருக்கேன். நான் அதிலே புழிஞ்சிடலாம். பிகினர்ஸ் இவளுக்கே புரிய தெரியாது, பிரியாக்கே பாருங்களேன். அதனால என்ன பண்ணி தட்டில் எண்ணெய் தண்ணி இதில் தான் புரியுவேன். அவளுக்கு தெரியாது, நான் அப்படியே புழிச்சிருப்பேன். உங்களை அதையும் காட்டுறேன். இந்த பாருங்கள் ஈஸியாக இங்கே பாருங்கள். இது எண்ணெய் போட்டுக்கணும் இல்லைம்மா? இல்லை எண்ணெய் தண்ணி வச்சுக்கேன். சூப்பர். ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இது நான் போடுறப்ப இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை நாங்கள் ட்ரையல் பண்ணோம். அப்படியே மொத்தமாக தூக்கி போட்டேன். இப்படி போடணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவுக்கு அப்புறம் பண்ண போகிறேன். இந்த பாருங்க, இந்த பாருங்க பிரியா, அமைக்க பார்க்குறியா நீ? நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல? இந்த அமைக்க பார்த்து. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. வாயில் போட்டு பாருமா. இந்த பாருங்க அப்படியே வாயில் போட்டால் கரையிட்டு பாருங்க, தீமா இருக்குது. இது பாருங்க, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வெண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காரம் வேணால் காரம் போட்டுக்கலாம். நான் இதில் காரம் போடல, வேணால் கொஞ்சோண்டு சில்லி போட்டுக்கலாம் நீங்கள். நான் வெறும் ப்ளைனாக பண்ணியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு இதே மாவு யூஸ் பண்ணி வேறு ஒரு புதுமையான சுவையான ருசியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.